நேற்று நடந்த பிஜேபியோடைய மாநாட்டில் அமித்ஷா பேசும்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவை வேரோட பிடுங்கி எறியணும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொல்லியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. அது தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி தான் வேரோட பிடிங்கி எறிவாங்க கண்டி திமுகவை வேரோட பிடிங்கி எறிய யாராலையும் முடியாது. யாராலையும் இன்னொருத்தர் 1008 அமித்ஷா வந்தாலும் அது முடியாது. 1008 மோடி வந்தாலும் அது முடியாது. 1008 அண்ணாமலை வந்தாலும் முடியாது. தமிழ்நாட்டில் திமுக வேரோட மேலே மேலே நிற்குமோ கண்டி அதை சாய்க்கவோ அறுக்கவோ எரியவோ யாராலையும் முடியாது. திமுகவை வந்து வேரோட பிடுங்கி எறியணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொன்னவங்கலாம் வந்து பிடிங்கின்னு போயிட்டாங்களே தவிர இந்த காலத்து இன்னைக்கு வரைக்கும் அதனால வந்தவர்கள்லாம் இன்னைக்கு வந்து சிறப்பான அரசியல் கொடுத்துட்டு இருக்காங்க. மக்களுக்கு வந்து யார் நல்லது செய்வா யார் கெட்டது செய்வான்றது தெரிஞ்சுதான் இன்னைக்கு வந்து அவங்களால ஜெயிக்க முடியலனாலும் வந்து பொய்யான அரசியல் வாக்குறுதிகளை கொடுத்தா ஜெயிச்சாங்க. அதுவும் இல்லாமல் வாக்கில் வந்து வாக்கு திருட்டுன்னு வந்து இப்போ ராகுல் காந்திஜி வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. வாக்கு திருட்டு போட்டு தான் திருட்டு ஓட்டு போட்டு தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதை பற்றி பேசுறதுக்கு அவருக்கு இதுவே கிடையாது. ஆமாம், அவங்க அது ஆணவத்தில் தான் பேசுகிறாங்க. அதுதான் அவங்க பேச்சிலே தெரியுது. அவங்க ஆணவத்தில் தான் பேசுகிறாங்க. நாங்கள் தான் பார்த்துட்டு தானே இருக்கோம், டெய்லியும் ஆணவத்தில் தான் பேசுகிறாங்க. இப்போ எங்கள் ஆட்சி தான் மாறி மாறி எங்கள் ஆட்சி தான் இருக்குன்ற மாதிரி அவங்க ஒரு ஆணவ திமிரிலேயே பேசுகிறாங்க. ஏன்னா அது காங்கிரஸ் ஆட்சி முடிஞ்சு இப்போ பிஜேபி வந்து ஒரு 2 வருஷமாக இதுவாக அவங்க வளர்றதுனால அவங்களுக்கு அது ஒரு ஆணவமாக தான் இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் அவங்க ஒன்றும் பண்ண முடியலன்றதுனால அது ஒரு இதுலேயே இந்த பக்கம் எங்கே ஒரு மீட்டிங் வந்தாலும் ஒரு ஆணவ பேச்சாக தான் இருக்குது அவங்களுக்கு. நாங்கள் வந்துடுவோம் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்க. அதெல்லாம் நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. அவங்க வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தது பிஜேபி வந்து கால் ஊன்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. அது இப்போ இல்லை, 10 வருஷமாக அவங்க முயற்சி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாமே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு உள்ளே நுழையிறதுக்கு வாய்ப்பு இல்லை பிஜேபி பொறுத்த அளவுக்கு. ஏன்னா ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தில் அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. வரக்கூடிய எலெக்ஷனில் கூட மோடி இருப்பாரான்றது சந்தேகம் தான். இருப்பாருன்னா பதவியில். பட் இந்த மாதிரி ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய குழப்பத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது பிஜேபி. அதனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஆர்எஸ்எஸ் கால் விடுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது. இதுதான் உண்மையான கருத்து. இது வரைக்கும் தளபதியுடைய ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. நல்ல ஆட்சி தான் போய்கிட்டு இருக்குது. அதில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. மக்களுக்கு இன்னும் நல்லது செய்யணும் தான் விரும்புகிறாரு. தூய்மை பணியாளருக்கு இப்போ இலவசமாக காலை உணவு திட்டம் போட்டிருக்காரு. அதே மாதிரி ஒன்று அவர் ஐடியா பண்ணி ஏழைகளுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. மேலும் அவர் 2026லையும் அவங்க தான் கண்டிப்பாக ஆட்சி பிடிப்பாங்க. அதுதான் உண்மையான கருத்து. அது அவருடைய சொந்த கருத்தாக இருக்கலாம். மற்றவருடைய கருத்து எப்படின்னு சொல்லி கேட்கணுமே. அது அவருடைய சொந்த கருத்தை அவர் வந்து சொல்லியிருக்காரு அவர். ஆனால் என்னையை பொறுத்தவரை பிஜேபிங்கிறது வர்றது சந்தேகம்தான், கஷ்டம்தான். அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஆணவ பேச்சு மாதிரி பேசுகிற மாதிரி கூட எடுத்துக்கலாம், அந்த மாதிரி கூட. ஆனால் இது சாத்தியப்படாது அவ்வளோவா வர்றதுக்கு. அவர் பேச்சு அவர் பேசுகிறாரு, ஆனால் அது செயல்படுத்தணுமே. அதுதான் அது செயல்படுத்துறதுனா கொஞ்சம் கஷ்டம்தான். கடுமையாக எதிர்க்கிறோம். ஏன்னா அவர் எப்படி சொல்ல முடியும்? நாங்கள் தான் ஓட்டு போட போகிறது, நாங்கள் தான். எங்களுக்கு யார் தேவைன்றது நாங்கள் முடிவெடுக்கக்கூடிய உரிமை கூட இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவர் அப்படி பேசுகிறது தவறான ஒரு விஷயந்தான். ஏன்னா அவர் நினச்சிட்டு இருக்கிறாரு எலெக்ஷன் கமிட்டி எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்ம யாரை கை காட்டுறோமோ அவங்க தான் முதலமைச்சர் மாநிலத்துக்கு, நம்ம யாரை கை காட்டுறோமோ அவர் தான் பிரதமர்னு நினச்சிட்டு இருக்காரு. முற்றிலும் மாறும். ஏன்னா இந்த வாட்டி எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எந்த ஒரு மிஷினே வேணாம், எல்லாம் நார்மலாக ஓட்டு போடுற மாதிரி அளவுக்கு ஒரு நாலேஜ் கொண்டு வந்துட்டாங்க. அது இருந்தால் தான் மக்களே ஓட்டு போடுவோம் அப்படின்ற ஒரு நிலைக்கு இப்போ தள்ளப்பட்டுட்டோம். அதனால் அது திறந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி தான் செய்ய முடியும். பிஜேபியில் வராது, கூட்டணியில் வரலாம். கூட்டணியில் தான் வர முடியும், தனியாக மெஜாரிட்டியில் வர முடியாது. அதிமுக பிஜேபி ரெண்டும் சேர்ந்தால் ஒன்றா வரலாம், கண்டிப்பாக வரும் வாய்ப்பு. ஆட்சி மாற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறாங்கன்னா எதுக்கு அவர்கிட்ட அப்படி சொல்கிறாங்க? பிம்பத்தை உருவாக்குறாங்களே தவிர அதெல்லாம் கண்டிப்பாக முடியாதுங்க. இவ்வளோ எம்ஜிஆர்லாம் வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டார். சரிங்களா? ஆட்சி திமுகலேருந்து எம்ஜிஆர் பிரிஞ்சார், அப்புறம் ஜெயிச்சார். அதுக்கப்புறமேட்டு கலைஞர் இல்லாமல் யாருமே வந்துட்டு இல்லைங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து சொல்கிறவங்களாம் திமுக வேரோட அழிப்பேன், வேரோட பிடுங்கி அழிப்பேன், நாங்கள் சிங்கம் ஒன்று வந்திருக்கு, அதெல்லாம் சும்மா வந்து பேச்சுக்கு வேணால் சொல்லலாம். திமுக அழிக்கணும்னு நினச்சவங்களாம் அழிஞ்சு போயிருக்காங்க இன்றைக்கி. கண்டிப்பாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து எல்லாருமே சுதந்திரமாக இருக்கும், சமூகமாக. இன்றைக்கி வந்து இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லாருமே அது மாதிரி இருக்கும். மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊர் வந்து நல்லா செக்யூர் அண்ட் சேஃபாக இருக்குது. அதனால் நம்ம எல்லாமே இதாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். சமூக நீதியிலே நல்லா இருக்கும், முன்னேற்றமாக இருக்கும்.
இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவு அப்போ அதிகபட்சமான நார்த் இந்தியன்ஸுக்காரங்கெல்லாம் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க முக்கால்வாசி பேர். இப்போ ஹோட்டலில் வேலை செய்கிறவங்கலாம் நைட்டு 12 மணிக்கு நார்த் இந்தியன்ஸுக்காரங்க இப்போ எடுத்திங்கன்னா ஹிந்திக்காரங்கெல்லாம் 12 மணிக்கு 1 மணிக்கு சாதாரணமாக நடந்து போகிறாங்க. இப்போ நாங்களே கண்கொள்ளா காட்சி பார்க்குறோம். நாங்கள் கூட பயந்து போவோம் தமிழ் ஆளுங்க. அவன் பயப்படாமல் ஃபேமிலியோடு போய்கிட்டு இருக்கான். அப்போ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கிற வேண்டியதான் தமிழ்நாடு எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. எந்த சம்பவமும் இன்றைக்கி வந்து நடக்காததான் போய்கிட்டு இருக்கு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. காவல்துறை விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க. ஏன்னா மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்றதுக்காக இந்த கவர்மெண்ட்டோடைய பாதுகாப்பு நன்றாக இருக்குது. எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. நல்ல மாதிரியாக போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாடை பொறுத்தவரை சமூக நீதிக்காகவும் மக்களின் குரல் யார் தேவை யார் தேவைன்ற மக்களோட குரலாக தான் நம்ம வாங்கி பார்க்கணும். அவங்க நினைக்கிற மாதிரி இதெல்லாம் நம்ம எதுவும் செய்ய முடியாது. இப்போ நாளைக்கு இவங்களே வேறு தவறுகள் செஞ்சாலும் மக்கள் தண்டிக்கக்கூடிய நிலையில் மக்கள் இருக்கிறாங்க. யாரை எதிர்க்கணும் யாரை இது பண்ணணுன்ற ஒரு நிலை இங்கே இருக்க தான் செய்யுது. அதனால் மக்கள் கையில் தான் இருக்குதே தவிர அமித்ஷா கையில் எதுவுமே இல்லை. இப்போ திமுக அரசியல் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு கொலை வழக்கோ இல்லை கற்பழிப்பு வழக்கோ எல்லா மாநிலோட இன்னும் கம்மியாக தான் இருக்குது. போன இதோடைய ஆட்சியோட இந்த ஆட்சியில் கம்மியாக தான் இருக்குது க்ரைம் டிப்பாக இது. அது இல்லாமல் இப்போ வந்து முன்னோட இப்போ வந்து ஒரு இந்த பெண்களுக்குன்ட்டு ஒரு டக்குன்னு ஒரு எமர்ஜென்சியான ஒரு ஃபோன் நம்பர் உடனடியாக ஆக்ஷன் எடுக்கக்கூடிய நிலையை பார்க்குறோம். அந்த மாதிரி பார்க்குறதுனால நம்ம இங்கே கரெக்டாக தானே இருக்குது. இப்போது இங்கே ஓரளவு ஒற்றுமையாக இருக்கணும்ல, அந்த ஒற்றுமையை சீர்குலைக்க தான் பல அந்நிய சக்திகள் போராடிட்டு இருக்குது. அது அந்த சக்தியோட மிகப்பெரிய ஆணிவேறு தான் பாஜக. அதை வச்சு தான் அவங்க மாநாடு போட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. கட்சி பொறுத்த வரைக்கும் இப்போ உதயநிதி அடுத்த ஸ்டெப்பில் இருக்கார். ஸ்டாலின் அடுத்த ஸ்டெப்பில் இருந்தாலும் சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஎம் கிடையாது. நீங்கள் சிஎம் தானே கேட்குறீங்க. பிஎம் ராகுல் காந்தி ஆகணும்னா கிட்டத்தட்ட காங்கிரஸ் 2 மாநிலத்தில் தான் ஆட்சி ஆளுது இப்போ இந்தியாவில். பிஜேபியில் கிட்டத்தட்ட 20 டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் மேலே அவங்க ஆட்சி ஆளுறாங்க. அதனால் அப்படி சொல்லலாம், வாய்ப்பு இருக்குது. இதுமாரி தான் 1970 78 அந்த டைமில் அவங்க காங்கிரஸ் ஆட்சி ஆண்டாங்க. இந்தியாவில் முக்கால்வாசி ஒரு 2 மாநிலத்தில் தான் பிஜேபி இருந்தது. அப்போ அவங்க ஆட்சி ஆளும்போது அப்படி தான் அவங்க சொன்னாங்க. அது எல்லாமே மாறும். நல்ல ஆட்சி ஆண்டா கண்டினியூ ஆகும், ஆட்சி சரியில்லைன்னா மாறும், அவ்வளோதான். இருக்குது, சான்ஸ் இருக்குது. அவங்க அதே தானே அவங்க ரொட்டீனாக இப்போ மக்களுக்கு வந்து வேறு ஒரு ஆப்ஷனே இல்லைன்ற மாதிரி இருக்குது. இப்போ விஜய் இருக்கார், இப்போ இங்கே நம்மளுக்கு டிஎம்கே இருக்குது, ஏடிஎம்கே டிஎம்கே, இந்த ஒரு 2 கான்செப்ட் தான். இதில் ஒரு புதுசாக ஒரு ஆள் வரும்போது அவங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லை இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இப்படி தான் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கும், வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு தப்பு இல்லை. நம்ம ஓட்டு போகிறத வச்சு தான் அவங்க சிஎம்மாக ஆக்க முடியும். நம்ம வந்து தமிழ்நாட்டில் யார் மெஜாரிட்டி இருக்கோ அதை வச்சு தான் ஆக்க முடியும். இண்டிவிஜுவலாக யார் சொன்னாலும் வர முடியாது, வாய்ப்பு இல்லை. இப்போ உதயநிதியே நினச்சாலும் வர முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை. யார் மக்கள்கிட்ட மெஜாரிட்டியாக தான் இருக்கோ அதை வச்சு தான் வர முடியும். ஒன்றும் இல்லை, இருக்கலாம். எப்படி ஆகாமல் எப்படி இப்போ அரசு நடத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படிலாம் நம்ம யாரும் யூகிக்க மக்கள் யூகிக்கிறது தானே, அவங்கவுங்க யூகிக்க முடியாதுல்ல. மக்கள் இதில் கட்சிக்காரங்களாம் அவங்க சொல்ல முடியாது. அதர் தானே இருக்கிற யாரும் இதில் இதுக்கும் அதுக்கும் சாராமல் இருக்கிற ஆளுங்க போடுற ஓட்டில் தான் 2மே மாறுறது. அதனால் கண்டிப்பாக அப்படிலாம் இருக்க சான்ஸ் கிடையாது. இந்த பிஜேபியில் இவங்க ராகுல் காந்தி பிரதம மந்திரி ஆகணும் அவங்க சொல்ல முடியாது. அதேமாதிரி இவரும் இப்போ ஸ்டாலின் எவ்வளோ வருஷமாக இருந்தார், இப்போ ஒரு முதலமைச்சராக இருக்கார். அது மாதிரி எப்போ அவங்கவுங்களுக்கு நேரம் கிடைக்குமோ அப்பப்போ அவங்க மக்களை யார் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அப்போ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படிலாம் அதை எதுவும் சொல்ல முடியாது.